அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி ரசூலி கரீம் அம்மாபாத். கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே, சபர் மாதம் வந்துவிட்டாலே அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த மாதத்தை பீடை மாதமாக கருதுவதை நாம் பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டில் தௌஹீத் ஜமாத் என்ற அமைப்பு வந்த பின்பு பிரச்சாரத்தின் பலனாக இன்று பெருமளவு இது தடுக்கப்பட்டு விட்டது. இஸ்லாத்தை பொறுத்தவரை இது ஒரு பகுத்தறிவு மார்க்கம். இந்த மார்க்கத்திலே பறவை சகனம், அப்புறம் இடம், காலம், இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று. அறியாமை காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா சரிதான், ஒற்றைக்கண் உடைய போயாச்சுன்னா சரி கெட்ட சனமாக கருதக்கூடிய சூழ்நிலையும், அதே மாதிரி பறவை இருக்குது பார்த்தீங்களா, அதை பறக்க விடுறது. வலது போனால் நல்ல சகுனம் என்றும், இடது போனால் கெட்ட சகுனம் என்றும் சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருந்தது. அதுபோன்று நம்ம பகுதிகளில் விதவை பெண் வெள்ளை வெச்சலை எடுத்து போயிடுச்சுன்னா சரிதான், பயணம் பிறகு வெளியே போயிருப்பாங்க, வீட்டில் உள்ளவங்க கூப்பிடுவாங்க, வந்துட்டு போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போங்க. அதுக்கு இப்போ அது மாதிரி இந்த மண்வெட்டி அதை கொண்டுட்டு போயிட்டாலும் அது மாதிரி தான். அது மாதிரி பூனை, இது போன்று இதெல்லாம் துர்ச்சகனம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் இருந்தது. இது பெரும்பாலும் இன்றைய தினம் பிரச்சாரத்தின் பயனாக குறைக்கப்பட்டு விட்டது. ஏன்? தூதர்களையே கெட்ட சினமாக நினச்சாங்க. நவீன உணவுன்னு சொல்ல பார்த்தீங்களா, இந்த உலகத்தில் கூட இன்னும் சூப்பர் பவர்னு சொல்லக்கூடிய அமெரிக்கன் 13ஆம் நம்பர்களாலே பயம். இன்னும் அந்த வெள்ளை மாளிகையில் 13ஆம் நம்பருடைய அந்த அறையில் ஆப்ரஹாம் லிங்கனுடைய ஆவி சுற்றிட்டு பூட்டி வச்சிருக்கிறான், போக மாட்டான். அதுபோன்று நம்ம பகுதியில் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஆந்தை கெட்ட சகுனம். அதே மாதிரி காகம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஏதோ சாப்பாட்டுக்கு வேண்டி சத்தம் போட்டு நிற்கும், வீட்டுக்கு விருந்தாலே வர்றாங்க. அதே மாதிரி இரவு நேரத்தில் ஒரு பறவை ஒன்று கூவும். இதை பார்த்துட்டு கல்யாணம் பறவை இது, அந்த வீட்டில் கல்யாணம் நடக்க போதும்பாங்க. அதுபோன்று நாய் ஊழ விடும். அந்த நாய் ஊழ விட்ட பார்த்துட்டு இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மறுநாள் ஏதாவது இறந்துருப்பாங்க. நேற்று ராத்திரி நாய் ஊழ விடும்போதே நினச்சேன், இந்த வீட்டில் மையத்தூள போதுன்னு நினச்சேன். அப்போ எந்த அளவுக்கு இன்னும் மக்கள் மத்தியில் அங்கொன்று இங்கொன்றுமா இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ இந்த கெட்ட சகுனங்கள் கூடாது என்பதற்காக அந்த நாளையிலேயே இப்போ சபர் மாத பீடை மட்டும் இல்லாமல் சவ்வால் மாதிரி பீடையாக்குறது நாங்கள். அப்போ ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆயிஷா சொல்லக்கூடிய ஹதீஸு அவங்க சொல்கிறாங்க, சவ்வால் மாதத்தில் தான் என்னை மணந்தார்கள், சவ்வால் மாதத்தில் தான் என்னோடு தாம்பத்திய உறவு கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீடை மாதத்தை தகர்த்தெறியணும் அப்படின்னு சொல்லி ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி செய்யக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10வது அத்தியாயம் 107வது வசனத்தை குறிப்பிடும்போது சொல்லுவான், ஒரு அல்லாஹ் உமக்கு ஏதேனும் துன்பத்தை ஏற்படுத்தினால் அதை நீக்குவன் அவனை தவிர யாரும் இல்லை. அவன் உமக்கு ஒரு நன்மையை நாடினால் அதை நீக்குவர் யாரும் இல்லை, தீமை நாடினால் என்பதாக அதில் குறிப்பிடுகிறான். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு பின்னால், எல்லா தொழுகைக்கு பின்னாலையும் ஃபர்லான தொழுகையில் முதல்ல அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லுவாங்க. அல்லாஹ் அந்த சலாமின் கசாம் தபாரக் தல் ஜலாலிக்கன்னு சொல்லிட்டு அல்லாஹும்ம லா மானியா லிமா அஹ்தைத் வலா முக்தியா லிமா மானக்ட் வை என்பது ஜர்தி மின்கள் ஜத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படிங்கிறது அதில் என்னென்னா, நீ கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது, நீ தடுப்பதை யாரும் வெறும் கொடுக்க முடியாது. இது முஹிரா பின் ஷோபா அளிக்கக்கூடிய ஹதீஸு புகாரில் 844, முஸ்லீமில் 1039 ஹதீஸாக இடம்பெற்ற ஹதீஸை பார்க்கலாம். அதுபோன்று ரசூல் சொல்கிறாங்க, இந்த காலத்தை ஏசுகிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், ஆதமின் மண் என்னை புண்படுத்துகிறான், காலத்தை ஏசுகிறான்.
நானே காலத்தை படைத்தவன். இது அபூ ஹுரைரா இருக்கக்கூடிய ஹதீஸு. புகாரில் 4826 ஹதீஸாக இடம்பெற்ற ஹதீஸை பார்க்கலாம். இந்த சபர் மாதத்தில் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீங்கான் இருக்கு இல்லையா, பீங்கான் இந்த அந்த காலத்தில் பீங்கான் இது சொல்லுவாங்க. இது சகன் அல்லது மாவிலை ஏதாவது அரபு எழுத்து எழுதி கொடுத்து, அது எப்படின்னா இந்த சபர் மாதத்தில் கடைசி புதன், அதாவது ஒடுக்கத்து புதன் கொடுத்து விட்டு, அப்புறம் வந்து பச்சை புல்லு போய் மதிக்கிறது, கடலை போய் குளிக்கிறது, இதெல்லாம் இந்த பீடை போகுங்கிறதுக்காக வேண்டி இதை மாதிரிலாம் வந்து ஒரு கேலி கூத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதத்தில். அது மட்டும் இல்லாது இந்த பீங்க அந்த இதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணிடுவாங்க. மாவிலையிலே அரவிலையிலே கொடுக்குறா இல்லையா, அதை கரைச்சி குடிச்சிடணுமா. அப்போ அப்படி கொடுத்ததுக்கப்புறம் எல்லாம் பீடியெல்லாம் போயிடுச்சா? இல்லை. அது மட்டும் இல்லை, இன்னும் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம மக்கள் மத்தியில் நல்ல நேரம் பால் கிதாபு பார்த்து கல்யாணத்தை நிர்ணயம் பண்ணுவோம். 10 to 11க்குள்ளாக சுப முகூர்த்த நேரத்திலே திருமணம் நடைபெறும் அப்படி போட்ட உடனே 10 தாண்டிடும். இவங்க சொல்லுவான், அங்கே வேணுதல் லேட் ஆகுமாங்க, அங்கே கூட்டமாடகம் அப்படிம்பான். உடனே என்ன பண்ணுவான், 12 ஆயிரும். அப்போ ராகாலம் யமகண்டம் பிறக்கும். அப்போ கல்யாணம் நடக்குது. அந்த தம்பதிகள் வாழவில்லையா, பிள்ளைகள் பெறவில்லையா, சரி நல்ல நேரம் போது நடத்துறீங்க இல்லையா, அந்த நல்ல நேரத்தில் வந்து எல்லோரும் வாழ்ந்துட்டாங்களா? எத்தனை தம்பதிகளை பார்க்க நல்ல நேரம் பார்த்து நடத்துட்டாங்க, ஆக்சிடென்ட்டில் போயிட்டான்ட்டான். நேற்று தாங்க கல்யாணம் முடிஞ்சது, பாவம் கணவன் மனைவி போனாங்களாம், போகிற இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி போயிட்டான். நல்ல நேரம் பார்த்து தானே செய்தீங்க, ஏன் இந்த நிகழ்ச்சி நடந்தது? இந்த காலத்தை பொறுத்து இறைவன் இயக்குகிறான். விதியில் என்ன நடக்கிறதோ அது நடந்தே தீரும். அதை நீ மாவளை கரைச்சி குடித்தாலும் சரி தான், அல்ல பசுமுள்ள வச்சாருந்தா கடலில் போய் குளித்தாலும் சரி தான் நடக்காது. இதோட இன்னொன்று என்ன தெரியுமா, இந்த சபுரை போய் கழிக்க போவாங்க. எங்கே கழிக்க போவாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து அந்த நேரத்தில் ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டம், இப்போ தூத்துக்குடி மாவட்டம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பாளையங்கோட்டை அங்கே அப்போ ட்ரெயின், எங்கள் பக்கத்தில் ட்ரெயின் உண்டு. நைட்டில் அங்கே தங்க போகிறது அந்த ஆலியப்ப தக்கா, அவர் ஒரு புலவருங்க, ஆலி புலவர். அவரை மகானாக்கி அங்கே ஒரு தர்கா வச்சுருக்கு. பாளையங்கோட்டை ஸ்டேஷனில் நடக்க விடுறது. நடந்து பாளையங்கோட்டைக்கு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வரணும். வந்தாச்சுன்னா அதுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு கால்வாய் ஒன்று போகும், தாண்டி போயாச்சுன்னா அந்த அப்பா தர்கா. அங்கே போய் இந்த பீடையை பூரா அவங்க தலையில் கொண்டு கொட்டுறது. அல்லது பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்பில் இன்னொரு இடம் சிந்தாமதார் தைக்கா, கிழக்கு பகுதியில் தோப்பூர் தர்கா, இப்படி இந்த தர்காவில் கொண்டு போய் அந்த பீடையெல்லாம் கொண்டு கழிச்சு இருந்துடுறது. இன்றைய தினம் ரப்புல் ஆலமீன் கிருபையினால் எல்லாம் மக்களும் விழிப்புணர்வு ஏற்பட்டு இப்போ ஓரளவு ஆலிம்களே சொல்கிறாங்க, எல்லாம் தவறுங்க, தப்பான விஷயம் அப்படி சொல்லக்கூடிய மாலிங்க உருவாகிட்டாங்க. ஏன்னா அந்த நாளையில் ஆலிம்களுடைய என்ன அப்படிங்கன்னா, அவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப கேள்விக்குறியாக இருந்தது. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உங்களுக்கு சம்பளம் 25 ரூபா மௌலூத் கிடைக்கும், கத்தப்பத்தியாவில் கிடைக்கும், இறந்து போனால் அவங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாததெல்லாம் அவரும் பார்ப்பாங்க. தன் வருமானத்துக்கு என்ன செய்வாங்க, பிள்ளை குட்டிக்காரங்க அவங்க வயிறு பழப்பு நடத்தணுமே, பிள்ளைகளை படிக்க வைக்கணுமே, கல்யாண காட்சி நடத்தணுமே. அப்போ இஸ்லாத்தை இல்லாத ஒன்றை இது போன்ற அறகுறை ஆலிம்களாக உருவாக்கப்பட்டது தான் இந்த பீடை மாதம் என்பதெல்லாம் இஸ்லாத்தை பொறுத்தவரை இது இல்லை. அல்லாஹ்வும் தூதரும் எப்படி நமக்கு காட்டித்தந்த அந்த வகையிலே நம்முடைய வாழ்க்கையில் அமைத்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி அலிகளுடைய ஹதீஸ் இடம்பெறுகிறது, யார் ஒருவர் இந்த மார்க்கத்தை புதுமை ஏற்படுத்துகிறார்களோ அல்லாஹ்வும் மலக்குமார்களும் மற்றும் மனிதர்களும் சபிக்கிறார்கள். இது தாவூதுல்லே நசாயினே ஏற்பட்ட ஹதீஸு. ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவரும் பாதுகாக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரை நிறைவு செய்யணும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.